அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜனவரி 30ஆம் தேதி இந்திய தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வாய்மை, அகிம்சை என்கிற மிகப்பெரிய பேராயுதங்களோடு நம் நாடு சுதந்திரம் அடைந்தே தீரணும் அப்படிங்கிற முழு முனைப்போட சுதந்திர போராட்ட களத்தில் இறங்கிய தேச தந்தையான மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினம் இன்று. அதனால தான் நாம் இதை தியாகிகள் தினம் அப்படின்னு வருடா வருடம் அனுசரிச்சுட்டு வரோம். காந்தியடிகளோடு ஒருவேளை அவர்களுடைய சுதந்திர முறைமைகள் வேறுபட்டாலும் தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை, தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்து என் தாய்நாடு தன்னுடைய அடிமை விலங்கிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோட பல்வேறு இடங்களில் அப்படி வீரச் சிகரங்களாக முளைத்தவர்களினுடைய உழைப்பால் கிடைத்தது இந்த சுதந்திர பயிர். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம்னு பாரதி எழுதுவார். என் தாய்நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, அதை எப்படியாயினும் விடுவிக்க வேண்டும் என்கிற மனக்குமுறல்களினால் விளைந்த, கண்ணீரினால் விளைந்த, வீரத்தினால் விளைந்தது இந்த சுதந்திர பயிர். இப்படி பல பேரினுடைய வேர்வையினால், பல பேரினுடைய இரத்தத்தினால் கிடைத்த இந்த சுதந்திர பயிரை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை பத்திரமாக பாதுகாப்பது நம்முடைய கடமை. ஆகவே இந்நாளில் பெயர் தெரிந்தும் பெயர் தெரியாமலும் சுதந்திரத்திற்காக போராடிய ஒவ்வொரு வீரர்களையும் நினைவு கூர்ந்து, இன்னும் நம் தாய்நாட்டின் எல்லைகளில் போராடும் இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தித்து இந்த நாளை அனுசரிப்போம். வீர சுதந்திரம் நல்லறமாகுமாம் என்கிற பாரதியின் வார்த்தைகளை கருத்தில் கொண்டு சுதந்திரம் என்கிற அறத்தை பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.